அனைவருக்கும் வணக்கம். நாம் யோக வாசிஷ்டம் என்கிற ஸ்ரீராமனுக்கும் ராவனுடைய குருவாக விளங்கிய வசிஷ்டருக்கும் இடையிலே நடைபெற்ற ஞான சாதன உரையாடல் நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். பொதுவாக மனிதர்களுக்குள்ளே சந்தேகங்கள் ஏற்பட்டு கொண்டே இருப்பது இயல்பான ஒன்று. நம்முடைய சந்தேகங்களை எவரிடமாவது கேட்டு தெளிவு பெற வேண்டும் என்று கருதுவதும் இயற்கை. ஆனால் நமக்கு நம்முடைய ஐயங்களுக்கான விடையை கொடுப்பவர் சரியான விடையைத்தான் கொடுத்தாரா என்பதை நாம் எவ்வாறு தெரிந்து கொள்வது? நமக்கு விடையை கொடுத்த நபர் சகலமும் அறிந்த ஞானி என்ற நிலையிலே இருந்தால் ஐயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே என்னை போல வலையொலியிலே பேசக்கூடியவரிடத்திலே விளக்கம் கேட்கும் போது முழுமையாக அவற்றை அனுபவ வாயிலாக அறிந்தவர்களாக இருந்தால் சரியான பதிலை சொல்லிவிடுவார்கள். ஒருவேளை அவர்களுடைய அனுபவத்திலே குறைபாடு இருந்தால் உங்கள் வினாக்களுக்கான விடை நிச்சயம் பொய்த்து போக வாய்ப்பு இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என்ன செய்ய முடியும் என்றால், யோக வாசிஷ்டம் போன்ற ஞானிகள் மகான்களுடைய நூல்களை வாசித்து பார்க்க வேண்டும். அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் பெரும்பாலும் சோடை போவது இல்லை. நிச்சயம் சரியான பதிலைத்தான் அவர்கள் கொடுப்பார்கள். அது காரணமாகவே நாம் மகான்களுடைய நூல்களை தொடர்ந்து வாசிக்க வேண்டியது அவசியமாகிறது. இந்த மானிட உடல் என்பது தலைகீழாக வளரும் விருட்சம் என்று ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். பிறந்தது முதலே நம்முடைய தலை இருந்த இடத்திலேயே இருக்கிறது. கைகளும் கால்களும் நீண்டு வளர்ந்து நம்மை உயரமாக மாற்றி இருக்கின்றன. இது காரணமாகவே தலை கீழாக வளரும் விருட்சம் என்று ஞானவிதா அறிவித்தார்கள். மனதனுடைய 4 பிரிவுகள் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கின்றன என்றும் ஞானவிதா அருளி செய்தார்கள். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற 4ம் தான் அவை. இந்த 4ஐ பற்றியும் வசிஷ்ட முனிவர் ஸ்ரீராமனுக்கு எடுத்துச் சொல்லுவதை அவருடைய நூலிலே நம்மால் காண முடிகிறது. கற்பனைகளை கிளைகளாக கொண்ட விருட்சத்தின் முக்கிய விதையாகிய அகங்காரத்திற்கு உட்பட்டு அதன் அசைவால் தானும் சலனத்தை அடைகிறது. பிறகு அகங்காரத்துடன் கூடிய அறிவு, ஆகாசம், சப்தம் இவ்விரண்டினுடைய சூட்சும ரூபத்தை பாவித்து அதனால் ஆகாயத்தை விட ஸ்தூலமாகி கொஞ்சம் கொஞ்சமாய் ஆகாயத்தில் தன்னை விஸ்தரித்துக் கொள்ளுகிறது. இதுவே சப்த சமுதாயங்களுக்கு மூலமாகும். பதம், வாக்கியம், பிரமாணம் என்ற 3 அம்சங்களை உடைய வேதங்கள் இந்த சப்த சமுதாய விருட்சத்தின் மலர்ந்த பூங்கொத்துக்களே ஆகும். இந்த சப்த சமுதாயங்களால் நிரூபிக்கப்பட்ட அர்த்தங்களை கொண்டு விஸ்தரிக்கும் சட்ட திட்டங்களான உலக விவஸ்தையானது இவைகளிலிருந்துதான் உற்பத்தியாக வேண்டும். இவ்வளவு பரிவாரங்களுடன் கூடிய அறிவுதான் பல உருவங்களுக்கு காரணமாக உள்ளதும் மேலும் ஜீவன் என்பதற்கும் காரணமாய் இருப்பதும் ஆகும். இந்த ஜீவன் பஞ்சபூதங்களால் ஏற்படும் 14 வித வேறுபாடுகளுடன் கூடி 14 வித உலகங்களாக விஸ்தரிக்கிறது என்று கூறுகிறார். சப்த சமுதாயங்கள், 7 சமுதாயங்கள் என்று சொல்லுகிறாரே, இது மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய 7 பிரிவுகளை குறிக்கிறதா என்றால் இல்லை. 7 வகையான யோனிகள். உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான படைப்புகளும் இந்த 7 விதமான பிரிவுகளுக்குள்ளே அடங்கிவிடும். வியர்வையில் இருந்து உருவாவது, அழுக்கிலிருந்து உருவாவது, முட்டையிலிருந்து உருவாவது, கருவாக உருவாவது, கருவாக வெளியேறி மறுபடியும் உருப்பெறுவது, இப்படி விதையிலிருந்து வருவது, விதை இல்லாமல் வேரிலிருந்தே புறப்பட்டு வருவது என்பதான இந்த 7 வகையான பிரிவுகளுக்குள்ளாக சகலவிதமான சிருஷ்டிகளும் அடங்கிவிடுகின்றன. செடிகள், மரங்கள் ஆகியவை விதையிலே இருந்து வெளிப்படுகின்றன. வேர்வையிலே இருந்தும் கூட, அழுக்கிலே இருந்தும் கூட சில சிருஷ்டிகள் உருவாகின்றன.
முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் பறவை இனங்கள் இருக்கின்றன. கருவை வெளியேற்றி அதன் பிறகு சிறிது காலத்திற்கு பிறகு அந்த கருவின் சம்பந்தமே இல்லாமல் குஞ்சு பொரிக்கக்கூடிய ஆமை முதலாகியவையும் இந்த உலகிலே இருக்கின்றன. முழு உருவமாக ஈன்றெடுக்கக்கூடிய பாலூட்டிகள் என்று அழைக்கப்படக்கூடிய விலங்குகள், மனிதர்கள், இப்படி பற்பல விதமான பிறவிகள் இருக்கின்றன. இவற்றை 7 உட்பிரிவுகளுக்குள்ளாக சித்தர்கள் அடக்கி விடுகிறார்கள். அந்த 7 பிரிவுகளைத்தான் இங்கே வசிஷ்ட மகாமுனிவர் 7 சமுதாயங்கள் என்று குறிப்பிடுகிறார். இவை எல்லாமே அகங்காரம் என்கிற நான் என்கிற உணர்வை கொண்டே இந்த உலகத்தோடு இணைந்திருக்கின்றன அல்லது உலகத்தை சிருஷ்டிக்கின்றன என்று வசிஷ்டர் இங்கே ராமனுக்கு சொல்லுகிறார். இந்த கருத்துக்கள் புதிதல்ல. இவற்றை நமக்கு ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்தவேதத்திலே தெளிவாக சொல்லிவிட்டார்கள். நாம் தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு கருத்து, ஞானவிதாவால் அருளி செய்யப்பட்ட சித்தவேதத்தை புரிந்து கொண்டு விட்டால் இந்த உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து மகான்கள் சொல்லிய நூல்களையும் வாசித்ததற்கு சமம் என்று நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். இங்கே வாசிக்கக்கூடிய நூலின் விளக்கத்தை பார்க்கும் போது சகோதர சகோதரிகள் இந்நேரம் இவற்றை உண்மை என்று புரிந்திருப்பார்கள் என்று கருதுகிறேன். சித்தினுடைய வேகத்தால் ஸ்பரிசம் என்னும் உணர்ச்சிக்கு காரணமான ஸ்பரிச சூக்ஷ்மம் உண்டாகிறது. இந்த நிலையில இதற்கு ஸ்பரிசம் என்ற பெயர் ஒவ்வாது. ஸ்பரிச சமுதாயத்திற்கு காரணம் பவன ஸ்பந்தம், அதாவது பிராணன் அசைவு. சகல பூதங்களுடைய செயல்களின் இயக்கம் எல்லாம் இதிலிருந்துதான் உண்டாகிறது. அதிலேயே சித்தானது விளங்குவதால் அதனுடைய தெளிவு அனுபவத்தால் அறியப்படும். இங்கே மனதின் மற்றொரு கூறாக இருக்கக்கூடிய அறிவு என்பதை பற்றி வசிஷ்ட முனிவர் சொல்லுகிறார். சகல சீவராசிகளும் தங்கள் இனப்பெருக்கத்தை தங்களுக்குள்ளே இருந்தே கொண்டு வருகின்றன. எத்தனை விதமான உயிர்குளங்கள் உருவாகினாலும் கூட இந்த உயிர்குளங்கள் உருவாகக்கூடியவை 14 உலகங்களிலே இருப்பதாக வசிஷ்டர் சொல்லுகிறார். சாதாரணமாக கிராம வழக்கங்களிலே பேசும்போது 7 14 உலகங்களிலும் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதை பார்த்திருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது நம்முடைய பூமி அல்லாது மேலும் 13 பூமிகள் இருக்கின்றன. இந்த 13 பூமிகளிலும் உயிர்குலங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பது பொருளாகிறது. புராண கதைகளிலே மனிதர்கள் தேவலோகத்திற்கு சென்று தேவர்களோடு சண்டையிட்டார்கள், குபேரலோகம் சென்றார்கள், சத்தியலோகம் சென்றார்கள், வைகுண்டம் சென்றார்கள் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இவையெல்லாம் இங்கே வசிஷ்டர் சொல்லக்கூடிய 14 உலகங்களிலே ஏதாவது உலகங்களாகவும் இருக்கக்கூடும். இன்றைய காலகட்டத்திலே வேற்றுக்கிரக வாசிகளை பற்றியதான பேச்சு அதிகமாக நடமாட ஆரம்பித்திருக்கிறது. ஆங்கிலத்திலே ஏலியன்கள், வேற்றுக்கிரக வாசிகள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். தமிழர்கள் வேற்றுக்கிரகத்திலே இருந்து வந்து இந்த பூமியிலே குடியேறியவர்கள் என்று சொல்பவர்களும் கூட இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் இவை எல்லாமே, இதற்கான சூத்திரங்கள் அனைத்துமே நமக்குள்ளேயே இருக்கின்றன. அந்த சூத்திரங்களைத்தான் அறிவு அல்லது சித்தம் என்று சித்தர்கள் குறிக்கிறார்கள். அந்த சித்தம்தான் இத்தனை பற்றியதான ஆராய்ச்சியையும் நமக்கு கொடுக்கிறது. புத்தி என்பது மேலோட்டமாக இருக்கக்கூடிய அறிவு. சித்தம் என்பது பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய பேரறிவு. பேரறிவை கொண்டுதான் ஒருவன் ஞானத்தை அடைய முடியும் என்பதே கருத்தாகிறது. இந்த தெளிவு என்ற ஒளி அல்லது பிரகாசம் தேஜஸ் என்பதன் சூட்சுமமாகும். ஆனால் இந்த சூட்சும ஸ்திதியில் தேஜஸ் என்ற பெயர் ஒவ்வாது. இந்த தேஜஸின் சூட்சுமமானது தனது விஸ்தாரத்தால் சூரியன், அக்னி முதலிய ஒளிக்கூட்டத்திற்கு வித்தாகி பிறகு பல்வேறு உருவங்களை கொள்வதால் சம்சாரம் இன்னும் விஸ்தரிக்கிறது. பிறகு இந்த தேஜஸானது தனது சூட்சும ரூபத்தை பாவித்து தான் அதிலிருந்தவாறே நீரின் தன்மையான ரசத்தை, அதாவது ஓடும் தன்மையை பாவிக்கிறது. ரச சமுதாயத்திற்கு ஆதாரமான
தண்ணீரின் விஸ்தரிப்பிற்கு இதுவே வித்தாகும். பிறகு கற்பனையிலேயே குணமாக கொண்ட இந்த ஜீவன் தன்னுடைய சங்கல்ப வசத்தினால் நாம ரூபங்களை கொண்டு கந்த தன்மாத்திரத்தை, அதாவது அதனுடைய சூட்சுமத்தை தன்னுள்ளே காண்கிறது. இதன் காரணமாக பின்பு ஏற்பட போகும் பூகோளத்தின் தன்மையோடு சேர்ந்து உருவ சமுதாயத்திற்கு வித்தாக நிற்கிறது. இவ்விதமே சித்தினால் பாவிக்கப்படுகின்ற சூட்சுமங்கள் யாவும் தாமாகவே ஒவ்வொன்றும் பூர்த்தியாகின்றன. ஆனால் இந்த பூதங்களில் யாதொன்றும் தனிப்படையாகவும் சுத்தமாகவும், அதாவது சித்தின் சேர்க்கை இல்லாது புலப்படுவது இல்லை. உலக விடயங்களை புலன்கள் வழியாக நாம் காண்கிறோம். பார்த்தல், கேட்டல், நுகர்தல், சுவைத்தல், தொட்டறிதல் இப்படியான புலன்கள் வழியாக நாம் பார்த்ததாகவே நாம் இந்த உலகத்தை புரிந்திருக்கிறோம். ஆனால் இது அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய மாயத்தன்மை கொண்டது. மனம் இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அண்டவெளியை பற்றியும் ஆராயக்கூடிய சித் என்கிற அறிவை தன்னகத்தே கொண்டிருக்கிறது. இந்த சித் என்கிற அறிவு வேகமாக வேலை செய்யும் போதுதான் மனிதர்கள் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கொடுக்கிறார்கள். வேதவியாசர் தான் உருவாக்கிய 4 வேதங்களையும் பிரபஞ்ச வெளியிலே இருந்து கிரகித்து எழுதியதாகவே சொல்லுகிறார். ஒவ்வொரு கண்டுபிடிப்பையும் மனிதர்கள் நிகழ்த்தும் போது இதுவரையிலும் பூமியிலே இருந்து வந்திருந்த சில வகை ரசாயனங்களை ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்திலே கலந்து புதிய ஒன்றை உருவாக்கியதாகவே சொல்கிறார்கள். ஆனால் இல்லாத ஒன்றிலிருந்து ஒன்றை உருவாக்க முடியாது. ஏற்கனவே இருக்கின்ற சிலவற்றை சேர்த்தும் பிரித்தும் சிலவற்றை உருவாக்குகிறோம். அதுபோல இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியவற்றை எவ்வாறு சேர்ப்பது, எவ்வாறு பிரிப்பது, அதிலே இருந்து புதிதாக ஒன்றை எவ்வாறு உருவாக்குவது, இவற்றையெல்லாம் மனிதன் சிந்தித்ததின் விளைவாக பெறுகிறான். அந்த சிந்தனை என்பதும் சித்தம் என்கிற அறிவை கொண்டு நிகழ்கிறது. அறிவை கொண்டு ஆராயும் போது பிரபஞ்ச வெளியிலே இருந்து பராபரத்திடமிருந்து கிடைக்கக்கூடிய சமிக்ஞைகள் அல்லது தகவல்கள் உதவியோடு புதிய கண்டுபிடிப்புகள் ஏற்படுகின்றன. இதைத்தான் இங்கே வசிஷ்டர் ஸ்ரீ ராமனுக்கு சொல்லுகிறார். அருமை சகோதர சகோதரிகளே, மனிதன் சிந்திக்க சிந்திக்க சிருஷ்டிப்பை அதிகரித்துக் கொண்டே போகிறான். அதிலே நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இங்கே உருவாக்கப்பட்ட அனைத்தும் சித்தம் என்கிற அறிவை கொண்டே உருவாக்கப்பட்டவை. எனவே அந்த அறிவை கொண்டு நல்லவற்றை உருவாக்குவதா கெட்டவற்றை உருவாக்குவதா என்பதை மனிதன் தான் தீர்மானிக்க வேண்டும். ஞானிகள், மகான்கள் இந்த அறிவை கொண்டு உலகில் சார்ந்த விடயங்களுக்குள்ளாக எதையும் தேடுவதை விட்டுவிட்டு உற்பத்தி ஆகி வந்த இடமாகிய பராபரத்தை சென்று சேருவதற்கான பாதைக்காகவே தங்கள் அறிவை பயன்படுத்தினார்கள். சாமானிய மனிதர்களுக்கும் ஞானிகளுக்கும் இதுதான் வித்தியாசம். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே வேறு நல்ல தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.